ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. மாசி மக திருநாளை நாம் வழிபட்டால் என்னென்ன வரம் கிடைக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் மக நட்சத்திரமும் கூடிய நன்னாளே மாசி மக திருநாள் ஆகும். 7 ஜன்ம பாவங்களையும் பிறவி துன்பத்தையும் போக்கும் மாசி மகம். ஒரு சமயம் வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அதனால் அவர் உடல் கட்டப்பட்ட நிலையில் கடலில் வீசப்பட்டார். இந்நிலையில் கடலுக்குள் இருந்த வருணன் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து தன்னை விடுவிக்கும்படி வேண்டினார். வருண பகவானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து சாப விமோச்சனம் அளித்தார் சிவபெருமான். இப்படி சாப விமோச்சனம் அளித்த நாள் மாசி மகம் அன்று ஆகும். சாப விமோச்சனம் பெற்ற வருண பகவான் சிவபெருமானிடம், இந்நாளில் யாரொருவர் புனித நீர்நிலைகளில் நீராடுகின்றனரோ அவருக்கு 7 ஜன்ம பாவங்களும் பிறவி கடனும் நீக்க பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். சிவபெருமானும் வருண பகவான் கேட்ட வரத்தை வழங்கினார். இந்த புனித நாளில் புனித நீரான கங்கா 6 குளம், கடல் போன்ற நீர்நிலைகளில் கலந்து நம் பாவங்களை தீர்க்கும். ஆதலால் மாசி மகத்தன்று 6 குளம், கடல் போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடி சிவபெருமானை வழிபட்டால் 7 ஜன்ம பாவங்களும் பிறவிக்கடனும் நீங்கும். அதனால் இந்த நாள் கடலாடும் நாள் என்றும் தீர்த்தமாடும் நாள் என்றும் அழைக்கப்படுகின்றது. குழந்தை பாக்கியம் தரும் மாசி மகம். தட்ச பிரஜாபதியும் அவருடைய மனைவி வேதவல்லியும் அன்னை உமாதேவியே தங்களுக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று அம்பிகைக்கு விரதமிருந்து வேண்டிக் கொண்டனர். அந்த விரதத்தின் பலனால் ஒரு சமயம் அவர்கள் இருவரும் யமுனை நதியில் நீராடி கொண்டிருந்த போது ஒரு அழகிய தாமரையை கண்டெடுத்தனர். அந்த தாமரையின் உள்ளே வலம்புரி சங்காக அம்பிகை வீற்றிருந்தாள். அந்த வலம்புரி சங்கை தட்சன் தன் கையில் எடுத்தவுடன் அது ஒரு பெண் குழந்தையாக மாறியது. அந்த நாள் மாசி மகம் அன்று ஆகும். அந்த குழந்தையை அவர்கள் அரண்மனைக்கு எடுத்துச் சென்று தாட்சாயணி என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர். பின்னர் தாட்சாயணியை சிவபெருமானுக்கே மணமுடித்தனர். அதனால் குழந்தை வரம் வேண்டுவோர் மாசி மகத்தன்று அம்பிகையை வணங்கி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். ஆண் குழந்தை வரம் தரும் மாசி மகம். மாசி மகத்தன்று அதிகாலையில் நீராடி முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டால் ஆண் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மந்திர உபதேசம் பெற உகந்த நாள் மாசி மகம். தன்னை கண்டு கொள்ளாமல் சென்ற பிரம்மனுக்கு முருகப்பெருமான் பாடம் கற்பிக்க எண்ணினார். பிரம்மனை நோக்கி, நீங்கள் யார், என்ன வேலை செய்கிறீர்கள் என்று முருகன் கேட்டார். அதற்கு பிரம்மா, என் பெயர் பிரம்மா, நான் படைக்கும் தொழிலை செய்பவன் என்றார். முருகன், அப்படியென்றால் பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன என்று கேட்டார். பொருள் தெரியாமல் திகைத்த பிரம்மனை சிறை வைத்தார் முருகன். இதை கேள்விப்பட்ட சிவபெருமான் பிரம்மனை விடுவிக்கும்படி முருகப்பெருமானிடம் கூற, முருகனும் தந்தை பேச்சை தட்டாமல் பிரம்மனை விடுவித்தார். பதிலுக்கு சிவபெருமானிடம் பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன என்று முருகன் கேட்டார். விடை தெரியாத காரணத்தால் அதை நீயே சொல்லும் என்று சிவபெருமான் கூறினார். நீங்கள் என்னிடம் சிஷ்யனைப் போல் கீழே அமர்ந்து வாய்மூடி கேட்டால் நான் உங்களுக்கு குருவாக இருந்து பிரணவ மந்திரத்தின் பொருளை கூறுவேன் என்று முருகன் கூறினார். அதன்படி முருகன் குருவாக இருந்து சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் செய்த நாள் மாசி மகம் அன்று ஆகும். தந்தைக்கே உபதேசம் செய்த முருகப்பெருமானை குருநாதன், சுவாமிநாதன், தகப்பன் சாமி என்று அழைக்கின்றனர். அதனால் இந்த மாசி மக திருநாள் மந்திர உபதேசம் பெற உகந்த நாளாகும். இந்நாளில் முருகப்பெருமானையும் மற்ற குருமார்களையும் மகான்களையும் வணங்கி அவர்களின் அருளாசியை பெறலாம். பித்ருதோஷத்தை நீக்கி முன்னோர்கள் ஆசியை பெற்றுத்தரும் மாசி மகம். முன்னோர்களுக்கு அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுப்பது நம் வழக்கம். ஆனால் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று மகம் நட்சத்திரம் கூடிய நன்னாளில், அதாவது மாசி மக திருநாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பித்ருதோஷத்தை நீக்கி பித்ருக்களின் ஆசியை நமக்கு பெற்றுத்தரும். பர்வதராஜனின் மகளாக அவதரித்த பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் செய்ய எண்ணி கடும் தவம் மேற்கொண்டாள். ஆனால் சிவபெருமானோ தன் மனைவி தாட்சாயணி இறந்த பின் தியானத்தில் இருந்துவிட்டார். உலக நன்மைக்காக சிவபெருமானுடைய தியானத்தை கலைக்க காமதேவன் சிவபெருமான் மேல் காம அம்புகளை விடுத்தார். தியானத்தை கலைத்த கோபத்தில் காமதேவனை தன் நெற்றிக்கண்ணால் எரித்துவிட்டார் சிவபெருமான். அந்த நாள் மாசி மகம்தான். அதனால்தான் மாசி மக திருநாள் காமதகனம் என்ற பெயர் பெற்றது. காமதேவனும் நம் முன்னோர்தான். அன்றைய நாளில் அவர் எரிக்கப்பட்டதால் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்ய தக்க நாளாகும். மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான், ஞானத்தை வழங்குபவன். அது மட்டுமன்றி காமத்தை எரித்தால், அதனை தாண்டிவிட்டால் மோட்ச மார்க்கம் கிட்டும். அதனால்தான் இந்நாளை காமதகனம் என்று குறிப்பிடுகின்றார்கள்.
இந்த மாசிமக திருநாளன்று விஷ்ணு பகவானின் 3வது அவதாரமாகிய வராகப் பெருமாளை வழிபட்டால் நினைத்ததை நிறைவேற்றி தருவார். நாம் கேட்கும் செல்வங்களை வரமாக தருவார். இரண்யாக்ஷன் என்ற அரசன் உலகையும் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிரம்மனை நோக்கி தவம் செய்தான். தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் அசுரர்களையும் அடக்கி ஆள வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு. பிரம்மாவும் அவன் தவத்துக்கு மகிழ்ந்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்க இரண்யாக்ஷன் எந்த கடவுளும் மனிதரும் அரசனும் தேவதையும் மிருகமும் தன்னை அழிக்க முடியாத வரத்தை கேட்டான். பிரம்மாவும் அவன் கேட்ட வரத்தை அளித்தார். அதன்பின் இரண்யாக்ஷன் உலகத்தில் இருப்பவரையும் துன்புறுத்தினான். இரண்யாக்ஷன் தன்னை யாராலும் அழிக்க முடியாது என்ற ஆணவத்தோடு உலகப்பந்தாகிய பூமி தாயை கடலுக்கடியில் ஒளித்து வைத்து விட்டான். பூமி தாயோ விஷ்ணு பகவானை நோக்கி தன்னை காப்பாற்றும்படி மனதுக்குள் வேண்டினாள். அவரை சரணாகதி அடைந்தாள். அப்போது விஷ்ணு பகவான் 3வது அவதாரமாகிய வராக அவதாரம், அதாவது காட்டுப்பன்றியாக அவதாரம் எடுத்து இரண்யாக்ஷனை அழித்து கடலுக்கு அடியில் இருந்த பூமி தாயை தன் 2 கொம்பினாலே தாங்கி மேலே கொண்டு வந்து காப்பாற்றினார். இப்படி பூமி தாயை காப்பாற்றியது மாசி மகம் திருநாளன்று ஆகும். தாலிச்சரடு மாற்ற உகந்த நாள் மாசிமகம். மாசிச்சரடு பாசி படியும். மாசிமகத்தன்று சுமங்கலி பெண்கள் தாலிச்சரடை மாற்றிக்கொண்டால் கணவன் ஆயுள் அதிகரித்து தீர்க்க சுமங்கலி யோகம் கிட்டும். இந்த மாதத்தில்தான் காரடையான் நோன்பு கொண்டாடப்படுகின்றது. சாவித்ரி தீர்க்க சுமங்கலியாக இருக்க அன்னை காமாட்சியை நோக்கி காரடையான் விரதமிருந்து தன் கணவனை யமனிடமிருந்து காப்பாற்றினாள். அதனால் இந்த நோன்பு சாவித்ரி நோன்பு என்றும் காமாட்சி நோன்பு என்றும் காரடையான் நோன்பு என்றும் அழைக்கப்படுகின்றது. ஸோ வியூவர்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கும். அது பாவங்கள் நீங்க வேண்டும் என்பதோ, குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பதோ, பித்ருதோஷம் நீங்க வேண்டும் என்பதோ, செல்வ செழிப்பு வேண்டும் என்பதோ, நினைத்தது நிறைவேற வேண்டும் என்பதோ, சௌபாகியம் வேண்டும் என்பதோ, குரு உபதேசம் வேண்டும் என்பதோ, இதில் எதுவாக இருந்தாலும் மாசி மகத்தன்று நீங்கள் மேற்கொள்ளும் வழிபாட்டின் மூலம் உங்கள் கோரிக்கை நிறைவேற என்னுடைய பிரார்த்தனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.